கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கல் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இந்த வேக்கண்ட் லேண்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டியில் நல்ல ஒரு கோர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து என்ன சைஸ் இருக்குன்னு நான் ஸ்கெட்சில் கொடுக்குறேன் தான் நானும் சொல்கிறேன். பக்கத்தில் ஒரு டர்ஃப் வச்சுருக்காங்க. ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போனா நீங்களும் வந்து இங்கே தரவாடைக்கு விடலாம். நீங்களும் ஏதாவது ஸ்போர்ட்ஸுக்கு பக்கத்தில் போடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு இண்டிவிஜுவல் வீடு கட்ட போகிறீங்க, இல்லை ஃப்ளாட் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக இந்த ரூட் வரும். இந்த ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ரெக்டாங்கில் இருக்குது, அது ட்ரையாங்கிளாக இருக்குது. ட்ரையாங்கிள் பீஸ் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. அதை நீங்கள் கார் பார்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி பெண்ட் ஆகி தான் போகுது. இந்த இடத்துல வந்து இப்படி போயிட்டு இப்படி போகுது. அது அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 35 அடியும் ப்ளஸ் ஒரு 13 49 அடி ஃப்ரண்டேஜ் வருது. கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது லேண்டில். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற ரைட் சைடு, அதாவது வெஸ்ட் சைடில் வந்து 33.6. அப்படியே ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு 65 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. பேக் சைடில் 35.6. நான் இப்போ ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் முன்னாடி கடை கட்டியும் விடலாம், இல்லைனா அந்த இது ஸ்கொயராக பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை அப்படியே ஸ்கொயராக கனெக்ட் பண்ணி கேட் போட்டுட்டு நீங்கள் பின்னாடி வீடு கட்டிக்கலாம். அந்த பார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக 30 ஃபீட் ரோடில் இருக்குது. சவுத் ஃபேஸிங்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு ரொம்ப வளர்ந்து போயிருக்கு அப்படி தான் சொல்லணும். வாஸ்து பிரகாரம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அந்த இடத்துல. நார்த் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு, சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இந்த கோர்ஸுக்காக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு முடியும் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா கூட கோர்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.41 crore, 1,41,00,000 கோட் பண்ணுறாங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1690 ஸ்கொயர் ஃபீட். 1690 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. சில மைனஸ் பாயிண்ட் இருந்தாலும் 30 ஃபீட் ரோடு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நார்த் ஃபேஸிங் ஒன்று நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இருக்குது. நீங்கள் முன்னாடி கடை போட்டுட்டு பின்னாடி வீடும் கட்டிக்கலாம், இல்லை அந்த இடத்த வந்து நீங்கள் கார் பார்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. தேவைப்படுறேன் எனக்கு கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தோ ரெண்ட்டுக்கு இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சேல் ஆர் ரெண்ட்டில் வந்து நாங்கள் பண்ணித்தரோம். தேங்க்யூ.